In this video, we are going to solve a complex problem in equilibrium of rigid bodies. Let me solve the problem now. A fixed crane has a mass of 1000 kg and is used to lift a load of 2400 kg. So, ஒரு crane கொடுத்திருக்காங்க அந்த craneோட weight எவ்வளோ அப்படின்னா 1000 kg. அது support பண்ணுற லோடோட weight என்ன அப்படின்னா 2400 kg. It is held in a place by a pin at A and a rocker at B. ஸோ இது ஏ அண்ட் பிங்கிற பாயிண்டில் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏல இருக்கிற சப்போர்ட் என்ன அப்படின்னா பின் சப்போர்ட் அண்ட் பியில் இருக்கிற சப்போர்ட் என்ன அப்படின்னா ராக்கர் சப்போர்ட். ஸோ பின் சப்போர்ட் அண்ட் ராக்கர் சப்போர்ட்டில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த கிரேன் இஸ் லொக்கேட்டட் அட் ஜி. ஸோ இந்த கிரேனில் ஜி அப்படிங்கிற பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஜிங்கிற பாயிண்ட் தான் இந்த கிரேனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட். அதாவது லெஃப்ட் சப்போர்ட்லேருந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஜிங்கிற பாயிண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. டிட்டர்மைன் தி காம்போனன்ட்ஸ் ஆஃப் த ரியாக்ஷன் அட் ஏ அண்ட் பி. ஸோ ஏ அண்ட் பிங்கிற பாயிண்டில் க்ரியேட் ஆகிற ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். பார்க்க காம்ப்ளெக்ஸாக தெரிஞ்சாலும் இட் வில் பி மோர் சிம்பிள். ஏன்னா உங்களுக்கு ரெண்டு அப்ளைட் லோடு தான், 2 ரியாக்ஷனல் ஏரியா தான். அதனால் ரொம்ப சிம்பிளாகவே என்ன முடிஞ்சிடும் அப்படின்னா ப்ராப்ளம் முடிஞ்சிடும். ஸோ இனிஷியலி வி கேன் ட்ரா த ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் த கிவன் டயக்ராம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செல்ஃப் வெயிட்டை கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த கிரேனோட வெயிட் என்ன அப்படின்னா 1000 kg. இதோட மாஸ் வந்து 1000 kg. அது வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்டில் அப்ளை ஆகும். நார்மலாக ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட்டை மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்டில் தான் என்ன பண்ணணும் மார்க் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஸ்டீல் பால் இருக்குன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட் சென்டராக இருக்கும். ஸோ நீங்கள் வெயிட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அது சென்டரில் ஆட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இல்லை காம்ப்ளெக்ஸ் ஷேப்புக்கு அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்டில் அதோட செல்ஃப் வெயிட்டை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஜிங்கிற பாயிண்டில் வெர்டிக்கலி டவுன்வர்ட் லோடு 1000 அப்படிங்கிறது மாஸ் இன்ட்டு கிராவிட்டி 9.81 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லோட் கிடச்சிரும். ஸோ 1000 இன்ட்டு 9.81 நியூட்டன். ஸோ கேஜியை நியூட்டனை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வி ஹவ் டு மல்டிப்ளை வித் 9.81. அண்ட் அதோட ரைட் ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அது 2400 kg அதை வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த லோட் வெர்டிகலி டவுன்வர்டாக 2400 kg நியூட்டனை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 9.81. ஸோ இந்த லோடை வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதோட ரைட் எக்ஸ்ட்ரீமில் போட்டுக்கிறேன். ஸோ தெர் ஆர் 2 அப்ளை லோட்ஸ், செல்ஃப் வெயிட் அண்ட் தி சப்போர்ட்டிங் லோட் ரெண்டுமே ஆட் பண்ணியாச்சு. தென் ஏங்கிற பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பின் சப்போர்ட் கொடுத்துருவாங்க. பின் சப்போர்ட் அப்படிங்கிறது ஹிஞ்சட் சப்போர்ட் தான். ஸோ தெர் ஆர் 2 காம்பனன்ட்ஸ், ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் ரியாக்ஷன் அண்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் ரியாக்ஷன் அட் பாயிண்ட் ஏ. ஸோ ஹரிசாண்டல் காம்பனண்ட்டை RAHன்னு மார்க் பண்ணிக்கிறேன், வெர்டிக்கல் காம்பனண்ட்டை RAVன்னு மார்க் பண்ணிக்கிறேன். இனிஷியலாக ஹரிசாண்டலாக ரைட் சைடும் வெர்டிக்கலாக அப்வேர்டும் எடுத்துக்கிறேன். வேல்யூ கேல்குலேட் பண்ணதுக்கப்புறம் ஆன்சர் பாசிட்டிவாக வந்தது அப்படின்னா நான் எடுத்துருக்க டைரக்ஷன் கரெக்டு. ஆன்சர் நெகட்டிவாக வந்தது அப்படின்னா இந்த டைரக்ஷனை நான் மாற்றிக்கணும். சரிங்களா? தென் பி அப்படிங்கிற பாயிண்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ராக்கர் சப்போர்ட் இருக்குது. ராக்கர் சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் கான்டாக்டை மேக் பண்ணும். ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் கான்டாக்ட் அந்த இடத்துல இருக்குது. ஸோ தேர் வில் பி ஒன்லி ஒன் ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷன் வந்து அப்ளை ஆகிற பிளேனுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ அந்த ரியாக்ஷனை RB அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். தட்ஸ் இட். ஸோ தெர் ஆர் 2 அப்ளை லோட்ஸ் அண்ட் 3 ரியாக்ஷனல் காம்போனன்ட்ஸ். ஸோ இதை தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஈக்லிபிரியம் கண்டிஷன் என்ன அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் 0, சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் 0, summation of moment of all the forces 0. இந்த equilibrium condition யூஸ் பண்ணி we will form 3 equations. அந்த ஈக்குவேஷனை ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த unknowns எல்லாமே தெரிஞ்சிடும். That's it. ஸோ இப்போ 1 by 1 ஒவ்வொரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணலாம். Then we can calculate the unknown reactions 1 by 1. So initially I am going to start with the moments. Summation of moment of all the forces is equal to 0. Summation of moment of all the forces is equal to 0. எந்த பாயிண்டில் மொமெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறப்போ எந்த பாயிண்டில் நிறைய அன்னோன் ஃபோர்ஸ் இருக்கோ அந்த பாயிண்டில் மொமெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இல்லை பாயிண்ட் ஏ அண்ட் பாயிண்ட் பி இருக்குது. பாயிண்ட் ஏல 2 அன்னோன் காம்போனன்ட் இருக்குது. அப்போ நான் பாயிண்ட் ஏல மொமெண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த 2 ஃபோர்ஸோட மொமெண்ட்டும் 0 ஆயிரும். அதாவது பாயிண்ட் ஏல மொமெண்ட் எடுக்கிறப்போ RAH அதுவும் பாயிண்ட் ஏல தான் இருக்குது, RAV அதுவும் பாயிண்ட் ஏல தான் இருக்குது. ஸோ இந்த 2 ஃபோர்ஸுக்கும் வெர்டிக்கல் காம்போனண்ட் அதோட பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து 0. அதனால் இந்த 2 ஃபோர்ஸுக்கும் மொமெண்ட் 0. ஸோ மொமெண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னா RAH டிஸ்டன்ஸ் 0, RAV டிஸ்டன்ஸ் 0. ஏன்னா ரெண்டுமே ஏங்கிற பாயிண்ட் தான் ஆக்ட் ஆகுது. அதனால் டிஸ்டன்ஸ் வந்து என்னவாக தான் இருக்கும்,
ஜீரோவாக தான் இருக்கும். இப்போ ரிமைனிங் ஃபோர்ஸுக்கு என்ன டிஸ்டன்ஸ் என்ன டைரக்ஷன் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த ஃபோர்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா 1000 × 9.81 இது வெர்டிகலி டவுன்வேர்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ ஃப்ரம் ஏ இதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 2 மீட்டர். டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து இந்த ஃபோர்ஸ் டவுன்வேர்டாக இருந்தது. ஸோ இட் வில் ஃபார்ம் கிளாக் வைஸ் டைரக்ஷன். சரிங்களா? ஸோ 1000 × 9.81 லோடு, டிஸ்டன்ஸ் வந்து 2 மீட்டர், டைரக்ஷன் என்ன அப்படின்னா கிளாக் வைஸ். நம்ம இனிஷியல் அசம்ஷனில் கிளாக் வைஸ் பாசிட்டிவ்னு ஆன்டி கிளாக் வைஸ் நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். ஸோ கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படிங்கிறப்போ பாசிட்டிவ். அடுத்த ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2400 × 9.81. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டவுன்வேர்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ ஏங்கிற பாயிண்ட்டுக்கும் இந்த ஃபோர்ஸுக்கும் உள்ள பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 2 மீட்டர் + 4 மீட்டர், டோட்டலாக என்ன அப்படின்னா 6 மீட்டர். தென் டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட்டை பொறுத்து இந்த ஃபோர்ஸ் வந்து வெர்டிகலி டவுன்வேர்ட் அப்படிங்கிறதுனால கிளாக் வைஸ் டைரக்ஷனை ஃபாலோ பண்ணும். ஸோ இந்த ஃபோர்ஸும் கிளாக் வைஸ் டைரக்ஷன், டிஸ்டன்ஸ் 2 + 4 6 மீட்டர், கிளாக் வைஸ் அப்படிங்கிறதுனால பாசிட்டிவ். தேர்ட் ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட்லேருந்து ஆர்பி, இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட்லேருந்து இது வந்து லெஃப்ட் சைட் போகுது. லெஃப்ட் சைடில் சர்க்கிள் ட்ரா பண்ணோம் அப்படின்னா இட் வில் ஃபார்ம் ஆன்டி கிளாக் வைஸ் சர்க்கிள். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக் வைஸ் அப்படிங்கிறதுனால நெகட்டிவ். ஆர்பி இன்ட்டு டிஸ்டன்ஸ் 1.5 மீட்டர். ஆர்பி இங்கே இருக்குது, ஏங்கிற பாயிண்ட்டுக்கான டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 1.5 மீட்டர். ஸோ ஆர்பி இன்ட்டு 1.5 மீட்டர் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படிங்கிறதால நெகட்டிவ் எடுத்திருக்கும். ஸோ இதில் ஆர்ஏஹெச் ஆர்ஏவி இந்த ரெண்டு டேமும் 0 ஆயிரும். ரிமைனிங் அன்னோன் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பி மட்டும்தான் அன்னோன். ஸோ ஆர்பி என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஆர்பி எனக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 107.1 × 10³ நியூட்டன். இதை நீங்கள் கிலோ நியூட்டனாக போடணுன்னாலும் போட்டுக்கலாம், இல்லை நியூட்டனாக வச்சுக்கணுனாலும் வச்சுக்கலாம். 10³ நியூட்டன் அப்படின்னே மெயின்டைன் பண்ணிகிட்டே வரேன். அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 107.1 கிலோ நியூட்டன் அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சிக்மா எம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் சிக்மா ஹச் இஸ் ஈக்குவல் டு 0, சிக்மா வி இஸ் ஈக்குவல் டு 0. ஆர்ஏவி ஆர்ஏஹெச் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போதைக்கு ஆர்பி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, 107.1 × 10³ நியூட்டன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் ஆல் த ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் 0. ஹரிசாண்டல் ஃபோர்ஸ்ன்னு பார்க்குறப்போ ரைட் சைட் ஃபோர்ஸை பாசிட்டிவ்னு லெஃப்ட் சைட் ஃபோர்ஸை நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு என்ன எடுத்து ரெண்டு ஹரிசாண்டல் ஃபோர்ஸாக இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா ஆர்ஏஹெச், இன்னொன்று என்ன அப்படின்னா ஆர்பி. ரெண்டுமே ரைட் சைடு மாதிரி தான் போட்டிருக்கேன். ஸோ ஆர்ஏஹெச் ரைட் சைட் டைரக்ஷன், ஆர்பி ரைட் சைட் டைரக்ஷன். ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ். தென் ஆர்பியை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஆர்பிக்கு வேல்யூ தெரியும். ஆர்பி இஸ் ஈக்குவல் டு 107.1 × 10³ ஸோ ஆர்பி எந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா ஆர்ஏஹெச் இஸ் ஈக்குவல் டு -ஆர்பி, தட் இஸ் -107.1 × 10⁻³ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்கள் ரியாக்ஷனை ரைட் சைடு அண்ட் அப்வர்டுன்னு முதல்ல எடுத்துக்கிட்டேன். ஆன்சர் நெகட்டிவாக வந்தது அப்படின்னா டைரக்ஷன் என்ன பண்ணிக்கணும்னு சொன்னேன், சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ எனக்கு ஆர்ஏஹெச் வேல்யூ வந்து நெகட்டிவில் வந்திருக்கு. ஸோ நான் ரைட் சைடுன்னு எடுத்திருக்கேன், ஆனால் ஆன்சர் நெகட்டிவாக இருக்குது. ஸோ அதை பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்னா டைரக்ஷன் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். லெஃப்ட் சைடு தான் என்ன அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ரைட் சைடு ஆக்ட் ஆகலை. ஸோ இனிஷியல் அசம்ஷன் பண்ணுறப்போ ஆன்சர் நெகட்டிவாக வந்தது அப்படின்னா டைரக்ஷனை மாற்றி எடுத்துக்கணும். ஸோ உங்களுக்கு ஆர்ஏஹெச் வேல்யூ 107.1 × 10⁻³ டைரக்ஷன் என்ன அப்படின்னா லெஃப்ட் சைட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா we need to form the vertical force. Summation of vertical force is equal to 0. எத்தனை vertical force இருக்குது அப்படின்னா ஆர்ஏவி 1000, 2400 3 ஃபோர்ஸ் இருக்குது. சாரி, ஆர்ஏவி பார்த்தீங்க அப்படின்னா அப்வர்ட் டைரக்ஷன், மீது ரெண்டுமே டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ வெர்டிக்கல் ஃபோர்ஸுக்கு அப்வர்ட் டைரக்ஷன் பாசிட்டிவ்னு டவுன்வர்ட் டைரக்ஷன் நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆர்ஏவி அப்வர்ட், ஸோ பாசிட்டிவ். 1000 × 9.81 டவுன்வர்ட் டைரக்ஷன், ஸோ நெகட்டிவ். 2400 × 9.81 டவுன்வர்ட் டைரக்ஷன், ஸோ நெகட்டிவ். ஸோ 1000ம் 2400ம் டவுன்வர்ட் அப்படிங்கிறதுனால நெகட்டிவ். ஆர்ஏவி அப்வர்ட் அப்படிங்கிறதுனால பாசிட்டிவ். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆர்ஏவி வேல்யூ ஃபைன் பண்ணுறேன். ஆர்ஏவி வேல்யூ வருது அப்படின்னா 33.33 × 10⁻³ நியூட்டன் வருது. ஆன்சர் பாசிட்டிவ்லேயே வர்றதுனால நீங்கள் அப்வர்டுன்னு எடுத்துக்கிறது கரெக்டாக. ஸோ அப்வர்டு தான் அது. ஸோ ஆர்ஏவி அப்வர்ட் டைரக்ஷன். சப்போஸ் இது நெகட்டிவ் வந்தால் என்ன பண்ணுவீங்க, அப்வர்டை டவுன்வர்டாக மாற்றிக்கணும். சரிங்களா? ஸோ ஆன்சர் பாசிட்டிவ் வந்ததுனால சேம். தென் வி ஹவ் ஃபவுண்ட் தி ஹரிசாண்டல் காம்போனண்ட் அண்ட் வெர்டிக்கல் காம்போனண்ட் ஆஃப் ரியாக்ஷன் ஆர்ஏ. ஸோ ரிசல்டன்ட் பார்க்குறதுக்கு ரிசல்டன்ட் ஆஃப் த ரியாக்ஷன் ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு √RA² + RAB². ரெண்டையும் ரூட் போட்டு ஆன்சர் எடுத்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன் ரிசல்டன் எவ்வளோ வருது அப்படின்னா 112.2 × 10⁻³ நியூட்டன் கிடைக்குது.
அதே டைமில் அது என்ன டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. இது நிறைய பேருக்கு புரியாது. அதாவது ஒரு ஹரிசாண்டல் காம்பனண்ட்டும் வெர்டிக்கல் காம்பனண்ட்டும் இருக்குது ஒரு ரியாக்ஷனில் அப்படின்னா அதோட ரிசல்டன் என்னங்கிறத நீங்கள் ஃபைன் பண்ணணும். அந்த ரிசல்டன்ட்டோட டைரக்ஷன் என்னங்கிறதையும் ஃபைன் பண்ணணும். சிம்பிளாக ஆர்ஏஹெச் ஆர்ஏவி கண்டுபிடிச்சி நிப்பாட்டக்கூடாது. சம்மில் ஒரு வேளை வெர்டிக்கல் காம்பவுண்ட் ஹரிசாண்டல் காம்பவுண்ட் கண்டுபிடிங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் அது வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம். காமனாக ரியாக்ஷன் கேட்குறப்போ காம்பனண்ட்டை ரிசால்வ் பண்ணி ரிசல்டன்ட் ரியாக்ஷன் தான் எழுதணும். ஸோ ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹரிசாண்டல் ஸ்கொயர் ப்ளஸ் வெர்டிக்கல் ஸ்கொயர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இதே டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் வெர்டிக்கல் காம்பனண்ட் டிவைட் பை ஹரிசாண்டல் காம்பனண்ட் போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஸோ என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 17.3 டிகிரி, ரிசல்டன் 112.2 into 10⁻³ Newton. That's it. So this is how we can calculate the unknown reaction for the equilibrium of rigid body problem. Thank you.